வணக்கம். தைரியம் இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு என்ன தோணும்? பயமே இல்லாத ஒருத்தர், அப்படிதானே? ஆனா அது உண்மையா? நிஜமான தைரியத்தோட ரகசியம் வேற ஏதோ ஒண்ணுல இருக்கு. வாங்க ஒரு சின்ன கதை மூலமா அதை தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே வெளிய சொல்ல முடியாத ஏதோ ஒரு பயம் ஒளிஞ்சிட்டு இருக்கும் இல்லையா? சரி, அந்த பயத்தை ஜெயிக்கிறது எப்படி? இந்த ஒரு கேள்விக்கு பதில் ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு கதையில இருக்கு. வாங்க நேரடியா கதைக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட ஹீரோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவர் தன்னையே ஒரு பெரிய கோழைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அவரோட வாழ்க்கையே இந்த பயங்கிற ஒரே ஒரு விஷயத்தால முடங்கி போயிருந்துச்சு. இப்போ அந்த பயத்திலிருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு அவர் கிளம்பின ஒரு பயணம்தான் இந்த கதை. அவரோட மனசுல இருந்த அந்த பயம் இருக்கு இல்லையா, அது ஒரு கண்ணுக்கு தெரியாத சங்கிலி மாதிரி அவரை கட்டி போட்டுடுச்சு. இதனால அவரால வாழ்க்கையில பெருசா எதையுமே சாதிக்க முடியல. போதுண்டா சாமின்னு இந்த கோழத்தனத்திலிருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு முடிவு பண்றாரு. நேரா ஒரு தற்காப்பு கலை குருவை தேடி போறாரு. குரு கிட்ட போய் தன்னோட பிரச்சனையெல்லாம் சொல்றாரு. ஆனா குரு சொன்ன தீர்வு இருக்கே, அப்பப்பா ரொம்பவே விசித்திரமா இருந்துச்சு. அப்படி என்னதான் சொல்லியிருப்பாரு, வாங்க பாக்கலாம். குரு சொல்றாரு, சரி, நான் உனக்கு தைரியத்தை கத்துக் கொடுக்கறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். நீ 1 மாசத்துக்கு தினமும் பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு போகணும். அங்க நீ பாக்குற ஒவ்வொருத்தர் கண்ணையும் நேரா பார்த்து நான் ஒரு கோழைன்னு சொல்லணும். இத 1 மாசம் செஞ்சுட்டு அப்புறம் என்கிட்ட வா. என்னங்க இது? யோசிச்சு பாருங்க, இது என்ன மாதிரியான ஒரு பயிற்சி? இப்ப நம்ம எல்லாருக்குமே இதே கேள்விதான் தோணும் இல்லையா? நான் ஒரு கோழைன்னு ஊர்ல போய் சொன்னா அது எப்படி ஒருத்தர தைரியமானவரா மாத்தும்? இது என்னடா முரண்பாடா இருக்குன்னு தோணுதான். ஆனா இதுதான் இந்த கதையோட முக்கியமான ட்விஸ்டே. சரி, குருவே சொல்லிட்டாருன்னு நம்ம ஆளும் ரொம்ப தயக்கத்தோட சரின்னு தலையாட்டிட்டு அடுத்த நாள் நகரத்துக்கு கிளம்புறாரு. ஆனா அவரோட உண்மையான போராட்டம் இப்போதான் ஆரம்பிக்குது. நகரத்துல அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்த உடனேயே அவருக்கு மறுபடியும் பயம் தொத்திக்குச்சு. ஒருத்தர்கிட்ட மெதுவா போய் ஐயா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுக்கு மேல வார்த்தையே வரல, தொண்டையிலேயே நின்னுடுச்சு. அந்த இடத்துக்கு பயம் அவரை இறுக்கமா பிடிச்சிருந்தது. அப்பதான் அவருக்குள்ள ஒரு பொறி தட்டுச்சு. சரி, நாம ஏற்கனவே பயந்து பயந்து தானே வாழ்ந்துட்டு இருக்கோம், இதுக்கு மேல பயப்படுறதுக்கு புதுசா என்ன இருக்கு அப்படின்னு ஒரு நொடி தோணுச்சு. அந்த தைரியத்துல ஒருத்தர்கிட்ட போய் நான் ஒரு கோலன்னு சொல்லியே முடிச்சிட்டாரு. அதுதான் இந்த கதையோட முக்கியமான டர்னிங் பாயிண்ட். ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியமே காத்துட்டு இருந்துச்சு. அவரு எதையெல்லாம் நினைச்சு பயந்தாரோ அதுல ஒண்ணு கூட நடக்கலங்க. முதல் ஆள் இவரை கண்டுக்காம போயிட்டாரு. 2வது ஆள் திரும்பி கூட பார்க்கல. 3வது ஆள் பாட்டுக்கு போயிட்டே இருந்தாரு. யாருமே இவரை ஒரு பொருட்டா மதிக்கல. அப்பதான் அவருக்கு உரைக்குது, அடடா, நம்ம பயம் எல்லாமே நம்ம மனசுக்குள்ள நாமளே உருவாக்கிக்கிட்ட ஒரு கற்பனை தானு. அதே மாதிரி 1 மாசம் முழுக்க இதையே திரும்ப திரும்ப செஞ்சாரு. போக போக என்னாச்சு தெரியுமா? அவருக்குள்ள இருந்த அந்த பயம் அதை ஏத்துக்கிற ஒரு மனப்பான்மையா மாறுச்சு. தயக்கம் போய் ஒரு மாற்றம் வந்துச்சு. வெக்கம், அவமானம் எல்லாம் போய் ஒரு தெளிவு பிறந்துச்சு. அவருக்கே தெரியாம அவரு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு புது மனுஷனா மாறிட்டு இருந்தாரு. 1 மாசம் முடிஞ்சது. இப்போ நம்மால் ஒரு புது மனுஷன், மனசுல ஒரு புதுவிதமான உணர்வோட, ஒரு பெரிய சந்தோஷத்தோட குருவை பார்க்க ஓடுறாரு. அப்படி ஒரு சந்தோஷத்துல குரு கிட்ட ஓடி போய், குருவே, நீங்க சொன்னதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன், இப்போ எனக்கு தைரியமா இருக்கிறது எப்படின்னு கத்துக் கொடுங்கன்னு ரொம்ப ஆர்வமா கேட்டாரு. அவரோட உண்மையான ட்ரெய்னிங் இனிதான் ஆரம்பிக்க போகுதுன்னு அவர் நினைச்சாரு. ஆனா குருவும் மெதுவா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நீ ஏற்கனவே தைரியசாலி ஆயிட்டாப்பா. இவருக்கு ஒண்ணுமே புரியல, குழப்பமா பாக்குறாரு. அப்போ குரு விளக்கினாரு, எப்போ நீ உன்னோட பலவீனத்தை மத்தவங்க முன்னாடி எந்த பயமும் இல்லாம ஒத்துக்கிட்டியோ அப்பவே உன் மனசுல இருந்த பயம் மொத்தமா காணாம போயிடுச்சு. அப்போ இந்த கதையோட மைய கருத்து என்னன்னா, உண்மையான தைரியங்கிறது நமக்குள்ள பயமே இல்லாம இருக்கிறது கிடையாது. அது நமக்கும் சில பலவீனங்கள் இருக்கு அப்படிங்கறத எந்த வெக்கமும் இல்லாம வெளிப்படையா ஏத்துக்கிற வலிமைதான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம எதை ஒரு பெரிய பூதம் மாதிரி நினைச்சு மறைச்சு பயந்துட்டே வாழ்றோமோ அதுக்கு நம்ம மேல ஒரு பெரிய அதிகாரம் இருக்கும். ஆனா எப்போ நாம அத நேருக்கு நேரா நின்னு சந்திச்சு, ஆமா இதுவும் நான் தான் அப்படின்னு ஏத்துக்கிறோமோ அப்போ அந்த பூதத்தோட சக்தி சுக்குநூறா உடைஞ்சு போயிடும். இதுதான் இந்த கதை நமக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு முக்கியமான பாடம். சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில நீங்க இந்த மாதிரி எதிர்கொள்ள பயப்படுற அந்த ஒரு உண்மை எது? ஒருவேளை அதை வெளிப்படையா ஒப்புக்கொள்றதுதான் உங்க தைரியத்துக்கான முதல் படியா இருக்கலாம். என்ன சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க.